ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரை அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த கடாயை மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்குது, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயை மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 50% சிக்கன் குக் ஆகிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னமும் குழம்பு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன், திக்கான கிரேவியாக. சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.